என்னனே 6 மாவு அரைக்கணும். யார் தோசை சுட்டேன் காசு கொடுத்தா வாயில தோசை தோசை. ஆனால் சொல்லி தம்பி இந்த பொண்ணு நம்மளால போய் சொல்லுங்க ஏன்னா ஒரு கப் கொடுத்துதான் பாப்போம். இந்த பொண்ணு பார்த்தா குடும்ப குத்துடா பாத்து எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு. ஒரு சுடாங்கிற மாதிரி சரி. சரியா கையில கொடுத்து வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவாங்க இல்லையா? மணிவா காலால. ஏறிவா காலால. அவரும் போவான். அந்த பெரிய கண்வெளியாகப்பட்ட மதுகுலத்தை கண்வெளியை கொடுத்தார். வாங்கிய வாயிலோ சரி அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். தேவர் வரிசை சரிதான். அமிர்தம் சரிதான். வாங்கிக்கணும். புரிதல் கொடுத்து எழுதினார். ஏலே கம்பி மொட்டையா அமிர்தம் கொடுத்துதா சேரக்கூடிய அமிர்தத்தை எங்க சாப்பிடுறாங்க? தீபாவளி தீவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். தீபாவளி தீவர்கள் எங்களுடைய பாகை இல்லன்னா உடலுக்கு உயிர் தஞ்சமே முடிவெட்ட போறியா? யாருடைய கையில உடத்தி கொடுத்தீர்களோ அப்படி என்ன செய்யணும்? அடிக்குதவான நம்பி உதவவே மாட்டான். அடியாத மாடது பணியாது. இந்த தெய்வாதி தேவரை சாப்பிட்டு அமிர்தம் நம்ம சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டும் என்ன செய்யணும்? உங்களுக்கெல்லாம் முக்கா வரையும் சரி இருக்கிறது ஃபுல் வாங்கி தான் வைக்க மாட்டீங்க சேர்க்கலன்னு சொல்றேன்ல. தேவராதி தேவனை அடியவனை உனக்கு விடக்கூடாது என்று தன்னுடைய வளமை வளர்த்திருக்கும் சுடர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயத்தை சக்கராயமான செல்வி பாதாள ஆட்டில் வந்து ஆபத்தை அடியோகத்தை விட்டு விட்டது. கூடி தப்பி வைத்திருந்தார் எங்கே வைத்து விடுகிறார்கள். இறந்தார் சுடரும் கண்ணனுடைய சக்கராயுதத்திற்கும் ஆண்டவே மாண்டுட்டார். ஓடி சென்று தப்பித்து பிடிக்க வேண்டும் நினைக்கிறார் ஆட்டியோகராட்சசை அறிந்து போல வாழாத உலகத்தை கம்பீரமாக அழகினிய ஒரு குழந்தையாக தான் முடியும் என்று ஆண்டவனாய் ஈசனை குழந்தைக்காக உணர்ந்த வேலைகளை ஈசனுடைய திருவருளாலே அழகான ஒரு அன்பந்தி பிறந்தார். பெற்றெடுத்த மாதங்களை எடுத்து கண்டனத்தை எடுத்த மாதங்களை எப்படி தாண்டினார்கள். கண்ணை மணி கட்டி கருப்பை சுவையின்
சீரும் சிறப்பான குழந்தைகளுக்கு தாராட்டி குழந்தை எடுத்து சுவரவை தாராட்டி 28வது நாள் 28ஆம் கட்டி அழகா ஒரு தூளை பிடிச்சி 28 மணிக்கு சுத்தி கட்டுறேன். உடனே தலையில தூக்கி கிடைக்கிறீங்க பிறந்த பிள்ளையதுக்கு 28 தூண்ல கொண்டு கட்டுவாங்க. இதான் 28 கட்டுக்கு நடக்கும். 28 கட்டினாங்க அறந்தான் கூட்டினார்கள். அதாவது நோய் கட்டு விழான்னு சொல்லுவோம். பிள்ளை பணியாளர்களே சரி 48வது நாள் என்று இனத்தவர்கள் அழைத்து முத்தார் விடுமுறைகளை வந்து மாணவர்களுக்கு பத்மாட்சமாக வல்லரக்கனை திருநாமமாக சூட்டி பழைய அழகு இப்படி மூத்த சாப்பாடு ஆகிய ஆறு கடமையாளர்களுடைய குழந்தைக்கு பேரமாகிறது. சிறப்பான குழந்தைகளை தேர்ந்தெடுத்து குருகுலத்திற்கு எழுப்பி சரியா 18வது திருவிழை நேசமட்டாக என்று சொல்லக்கூடிய பணி மாலைமனம் சூட்டி வந்து அதே நான் நினைக்கிறேன் அந்த பாதாள வருடத்தை பற்றி அபிஷேகம் சீரும் சிறப்போடு நாட்டி எப்படி அரசாட்சி செய்து வருகிறார். அரசு பொருளை ஒரு சில ஆட்சி பேர் சொல்றீங்க. 4 பேர் மதிக்கத்தக்க நல்ல முறையை அரசாட்சி செய்கிறார். அதன் பிறகு நானே ராஜா நானே மந்திரிங்கிற ஆணவம் மனசுல முடிந்த துணியோடு போன்ற ஆட்சி விடத்தை அரசாட்சி செய்கிறார். இப்படி இவருடைய ஆட்சியின் காரணமாகவே அந்த நாட்டு மக்களுக்கு எக்கச்சக்கமான வரிவிதிகளை போட்டார். 12 வருஷமா நாட்டுல மழையே இல்லை. ஒரு நாட்டுல 12 வருஷம் மழை இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும்? என்னதையா உனக்கு ரொம்ப செழிப்பு பஞ்சம் தலைவிரித்து தாக்கம் ஒரு பாடவல்லவா கடவுளை நமக்கு ஊர்ல எல்லாம் 10 நாள் மழை இல்லைன்னா படாத பாடா இருக்கு. நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா பின்னாடியோட தீ பிடிச்சிருக்கவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. நாளை காலையில பார்க்கணுமா எப்படி அடிக்கிறது அது சரி. அந்த பாதாள நாட்டில் எப்படிப்பட்ட பஞ்சம் படித்தது? நாளையே நல்ல Thank you.